வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ரமன். இன்றைக்கி நம்ம என்ன செஞ்சு பார்த்துருக்கோம் அப்படின்னா, ரொம்ப நாளாக எனக்கு ஒரு டவுட். ஒரு ஸ்ப்ரே பெயிண்ட் பார்த்தீங்கன்னா 130, 140 அந்த ரேஞ்சில் வருது. அதை வந்து நம்ம ஈஸியாக வீட்டிலேயே செஞ்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ அதை தான் வந்து நம்ம செஞ்சுருக்கோம் நம்ம ஸ்டைலில். எப்படி இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வழக்கம் போல் இது 2 இன்ச்சு பிவிசி பைப்பு ஒரு 3/4 அடிக்கு நான் எடுத்திருக்கேன். என்னென்ன பொருள் தேவை அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். 2 இன்ச்சு ப்ளைன் டம்மி, 1 இன்ச்சு பைப்பு, அதேமாதிரி 2க்கு 1 ரெடியூசரு, FTA 1, அவ்வளோதான். இது எல்லாமே வந்து எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ளைன் டம்மி வந்து நான் பின்னாடி பேக் சைடில் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். அடுத்து இந்த 1 இன்ச்சு பைப்பை வந்து 2க்கு 1 ரெடியூசரில் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த 1 இன்ச்சு பைப்பு நமக்கு இவ்வளோ பெருசு தேவையில்ல. ஒரு 1/2 இன்ச்சு வெளியில் இருக்கிற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே MTA வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். MTA ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே ப்ளைன் டம்மியில் மர டம்மி வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அடுத்து நம்ம இந்த மர டம்மி இருக்குது இல்லையா, அந்த மர டம்மிக்கு மேலே பார்த்திங்கன்னா அந்த ப்ரெஸ் பண்ணால் ஸ்ப்ரே மாதிரி வரும் இல்லையா, அதை வந்து நீடில் அந்த ஜெட்டை வந்து நம்ம இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி பழைய ஒரு பெயிண்ட் டப்பாலேருந்து நான் அதை வந்து கழட்ட போகிறேன். ஓகே, இதை நான் கழட்டிட்டேன். இதை வந்துட்டு நான் சொன்ன மாதிரி மர டம்மியில் வந்து நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். மர டம்மியில் வந்து ஓட்டை போட்டு அதில் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணி நல்லா வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஏர் லாக் ஆகிற மாதிரி, ஏர் வந்து எந்த ரிலீஸ் ஆகக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா அரெஸ்ட் பண்ணி நல்லா வந்து க்ரிப்பாக வந்து நம்ம பேஸ்ட் பண்ணி ஒட்ட போகிறோம். ஓகே, இந்த நாசில் வந்து ஃபுல்லாக நம்ம வந்து பேஸ்ட் பண்ணி ஒட்டிட்டோம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம அந்த பம்ப் பண்ணுறதுக்கு ஏர் வந்து உள்ளே வந்து போகிறதுக்கு உண்டான ஒரு வால்வு மவுத் வந்து இது வந்து காரோடைய மவுத்து இந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஹோல்ஸ் போட்டு இந்த மேலே இருக்கிற அந்த ரெடியூசரை போட்டு தான் நான் ஹோல்ஸ் போட்டேன். ஏன் அப்படின்னா அளவு வந்து மாறிடக்கூடாது. ஸோ அந்த ரெடியூசரை போட்ட பிறகு இந்த இடத்த நான் சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்த வந்து ஹோல்ஸ் போட்டு அந்த மவுத் வந்து உள்ளே இருந்து நம்ம பேஸ்ட் பண்ணி ஒட்ட போகிறோம். ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி நம்ம உள்ளேருந்து ஒட்டி டைட் பண்ண போகிறோம். ஓகே, மவுத் ஒட்டினதுக்கு அப்புறம் உள்ளே எந்த ஒரு டஸ்ட் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு மேலே அந்த செட்டப்பையும் நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ரப்பர் ஷீட் எடுத்துக்கிறோம். ரப்பர் ஷீட்னா டியூபுக்கு இந்த டம்மி இருக்கு இல்லையா, மர டம்மியில் வந்து இந்த மாதிரி க்ரீஸ் அப்ளை பண்ணிவிட்டு அந்த டியூப்பில் வந்து இதனுடைய அச்சை வந்து அதில் எடுத்து ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஓரிங் மாதிரி, இது வந்து ஓரிங் மாதிரி ஃபுல்லாக வந்து ஏரை வந்து லாக் பண்ணுறதுக்கோசரம் இது ரெடி பண்ணி இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம இந்த மேலே மர டம்மி போடும்போது டைட்டாக மூடும்போது ஏர் வந்து ரிலீஸ் ஆகாது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்து நம்ம டைட் பண்ணும்போது ஏர் வந்து கண்டிப்பாக வந்து ரிலீஸ் ஆகாது, ஃபுல்லாக வந்து லாக் ஆகும். வாட்டர் ப்யூரிஃபையருக்கு வர இந்த ஓஸை வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். உள்ளார வந்து எவ்வளோ லென்த்துக்கு தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம பெயிண்ட் ப்ரிப்ரேஷன் தான் பண்ண போகிறோம். பெயிண்ட் வந்து எப்படி ப்ரிப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு பெயிண்ட்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஏதோ ஒரு கலரை எடுத்துக்கிட்டு தின்னர் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணோம். ஏன் அப்படின்னா பெயிண்ட் வந்து ரொம்ப வந்து அடர்த்தியாக இருக்கக்கூடாது. அதனுடைய டென்சிட்டியை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ரெடியூஸ் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி 2 குண்டு, அதாவது இந்த கோலி குண்டு இருக்குயா, அதுலேயே இருக்கும், அந்த பழைய பெயிண்ட்டு டப்பாலேயே இருக்கும். அதை நம்ம உள்ளே எதுக்கு போகிறோன்னா வழக்கம் போல் மிக்சிங்க்கு தான். நம்ம பெயிண்ட்டு வந்து ஒரு கிளாஸில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தின்னர் இருக்கு இல்லையா, தின்னர் வந்து நம்ம விட்டு நம்ம வந்து பெயிண்ட்டை வந்து லூஸ் பண்ணுறோம். அதோட டென்சிட்டியை வந்து லெவலை வந்து குறைக்கிறோம். அப்போ தான் வந்து ஏரோட மிக்ஸ் ஆகி உங்களுக்கு வந்து ஸ்ப்ரே வந்து வெளியே வந்து தெரிக்கும். ஸோ அதை தான் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன்.
ஓகே, இப்போ ப்ரிப்ரேஷன் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம அந்த டேங்க்குள்ளே நம்ம ஃபில் பண்ணலாம். நான் ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு ஒரு 1/4 கிளாஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஊற்றின பிறகு நல்லா டைட் பண்ணி பம்ப் பண்ணி நம்ம வந்து ஏரை வந்து உள்ளே ஃபில் பண்ணணும். ஓகேங்க, நல்லா டைட் பண்ணணும். ஏர் லாக் ஆகிற அளவுக்கு ஏரில் வந்து ரிலீஸ் ஆகக்கூடாது. ஸோ அதில் வந்து நம்ம ரொம்ப கான்சன்ட்ரேட்டாக இருக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டைட் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா பம்பை வந்து கனெக்ட் பண்ணி நம்ம பம்பில் ஏர் பம்ப் பண்ணி நம்ம லோட் பண்ணிடலாம். ஓகே, ஏர் வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து பம்ப் பண்ணதுக்கு பிறகு இதை வந்து ஏதோ ஒரு பைப்புலையோ இல்லை எதுலையோ நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸ்ப்ரே பண்ணும்போது நல்லாவே வந்துச்சு. அது வந்து மிக்ஸ் பண்ணோம், அதாவது குலுக்கும்போது நமக்கு நல்லா வந்து உங்களுக்கு அவுட்புட் நல்லா வந்துச்சு. பட் இதில் வந்து என்ன புள்ளியாக வருது அப்படிங்கிறது நீங்கள் கேட்கலாம். புள்ளியாக வரதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நான் இந்த பைப்புக்குள்ளே இருக்கிற அந்த டஸ்ட்லாம் க்ளீன் பண்ணணும். நான் அந்த பைப்பை அறுத்து அந்த பிசுறுலாம் இருந்துச்சு இல்லையா, அதை வந்து க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணேன். அந்த வாட்ரு வந்து அரைகுறையாக தான் காஞ்சுது. ஸோ ஃபுல்லாக காயாதனால அந்த வாட்ரு வந்து அவுட்டில் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய வேஸ்ட் ஆகுது. ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா என்னோடய அவுட்புட் நல்லா இருக்குது. அதோடய ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக காஞ்சதுக்கப்புறம் அந்த வாட்டரில் எதுவும் இல்லாமல் ப்ளைனாக வந்து கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். இந்தமாரி வந்து வர ப்ராஜெக்ட்டுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து நாம் பெயிண்ட் அடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஓகே, ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ். தென் பார்த்திங்கன்னா நம்ம பெயிண்ட் அடித்து இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. இது வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன செய்யலாம் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்கள், நம்ம இந்த மாதிரி செய்யலாம். நீங்கள் சொல்கிறதையும் நான் செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.